ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் மலாய் டிக்கா ரெசிபி பார்க்கலாமா? நான் வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸாக்டாக வந்து 450 கிராம்ஸ். நம்ம வந்து மீட் ஷாப்லேயும் போய் வாங்கலாம், அப்படி இல்லைனா வந்து குவிக் டெலிவரி ஆப்லேயும் வாங்கலாம். நான் வந்து இதை வந்து 117 வாங்கினேன். வீட்டுக்கிட்ட விசாரித்தப்போ 200-250 மேலே சொன்னாங்க. ஸோ நான் குவிக் டெலிவரி ஆப்பில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன பீஸாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் சிக்கன் 65 செய்வோம் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வாங்கினதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து 3 நாள்லேயே யூஸ் பண்ணணும், மீதி இருக்கிறத. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வாங்கும்போது. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். நல்லா தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் ஓகே தான். ஸோ தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த அளவுக்கு தயிரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச வெந்தய இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வந்து கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. பாருங்கள், இதுவும் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து காரம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பருமே நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரே ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெப்பர் வேறு போடுறோம் இல்லையா, ஸோ இந்த காரம் போதுன்றதுனால நான் வந்து அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா வந்து ஏர்டைட்டாக வந்து சீல் பண்ணி நல்லா மூடி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 hours மினிமம் 1 hour வந்து நல்லா வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும். இதில் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து இதுக்கு ஸ்மோக் ஃப்ளேவர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பவுலை வந்துட்டு நீங்கள் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் ஓடு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கேஸில் வச்சு சூடுபடுத்தி எடுத்துகிட்டு அந்த சின்ன பவுலுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுட்டு ஒரு 15 minutes வந்து அப்படியே மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிக்கில் வந்து குத்தி தோசை தவாலையோ இல்லை ஓடிஜிலையோ நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டிக்கா வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு வரும். பாருங்கள், நான் வந்து இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சேன். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி அடியில் வந்து பட்டர் தடவிக்கலாம், இல்லைனா எண்ணெயும் தடவலாம். பட் பட்டர் தடவினீங்கன்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், இது இந்த அளவுக்கு வந்து வேகணும், 4 பக்கமும் சைட்ஸ்லேயும் நல்லா வேகணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நல்லா இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது குக் ஆனதும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் குக் ஆகி வரணும், நம்மளுக்கு கலர் வந்து மாறணும், கறியும் நல்லா வேகணும். அவ்வளோதான். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் நிறைய